இன்முகத்துடன் வரவேற்ற தாயார், வெல்கமிங் வித் a ஸ்மைல். திருக்குறள். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி, அகத்தானாம் இன்சொலின் தேற்று. ஒருவரை முகம் மலர்ந்து இன்முகத்தோடு பார்த்து உள்ளன்போடு பேசும் இனிய சொற்களே மிகவும் சிறந்தவை. ஒரு நகரில் தனபாலன் என்ற வியாபாரி இருந்தார். அவர் மிகவும் நேர்மையானவர். ஆனால் மற்றவர்களுடன் பேசும்போது எப்போதும் முகத்தை சுருக்கிக் கொண்டு கடுமையாக பேசுவார். இவருடைய கடைக்கு மக்கள் வருவதற்கு தயங்கினர். அவருக்கு சில நல்ல நண்பர்கள் இருந்தனர். ஒரு நாள் நண்பர்கள் தனபாலனின் வீட்டிற்கு வந்தனர். அவரது வயதான தாயார் நண்பர்களை இன்முகத்துடன் வரவேற்றார். அவர்கள் சோர்வாக இருப்பதை பார்த்து, வாங்கப்பா, உட்காருங்க, என்னாச்சு, கவலைப்படாமல் இருங்கள் என்று அன்பாக பேசினார். அந்த தாயின் இன்முகமும் கனிவான சொற்களும் நண்பர்களின் மனதை இலேசாக்கின. தனபாலன் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டான். நண்பர்கள் தனபாலனிடம், உன் தாயின் புன்னகையும் கனிவான வார்த்தைகளும் தான் எவ்வளவு பெரிய வலிமையை தருகின்றன தெரியுமா என்று கேட்டனர். அன்றிலிருந்து தனபாலன் தன் தாயைப் போலவே வாடிக்கையாளர்களை இன்முகத்துடனும் இனிமையான சொற்களுடனும் வரவேற்க ஆரம்பித்தார். அவனது தொழிலும் சீராக வளர்ந்தது. நீதிக்கருத்து. முகமலர்ச்சியுடன் பேசும் இனிமையான சொற்களே நம் வாழ்வில் வெற்றியை கொண்டுவரும்.